எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பார்க்குற இந்த உலக வரைபடங்கள்லாம் முழுமையானதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்ன சொல்றீங்க? ஒருவேளை கடலுக்கு அடியில காலத்தால மறைக்கப்பட்ட முழு கண்டங்களே தூங்கிட்டு இருக்குன்னா, இன்னைக்கு நாம அந்த மாதிரி இழந்த மூழ்கிப்போன உலகங்களோட மர்மமான கதையத்தான் அலச போறோம். யோசிச்சு பார்த்தாலே ஒரு மாதிரி சிலிர்க்குதில்ல. ஒரு காலத்துல உயிரோட்டமா இருந்த ஒரு நிலப்பரப்பு இன்னைக்கு எப்படி கடலுக்கு அடியில அமைதியா இருக்குன்னு நினைக்கும்போது, வாங்க இந்த ரகசியத்தை நாம சேர்ந்து தேடி பார்க்கலாம். ஓகே, நம்மளோட முதல் ஸ்டாப் எலமூரியா. இது எப்படி ஒரு சயின்ஸ் ஐடியாவா ஆரம்பிச்சு அப்புறம் ஒரு பெரிய மர்ம கதையா மாறுச்சுங்கிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி. இது ஆச்சரியமா இல்ல? இலைமூரியா இந்த பேர் எங்கிருந்து வந்துச்சு தெரியுமா? லெமூர்னு ஒரு வகை குரங்குல இருந்துதான். 19ஆம் நூற்றாண்டுல சயின்டிஸ்ட் இந்தியாவிலையும் ஆப்பிரிக்காவிலையும் ஒரே மாதிரி லெமூர் ஃபாசில்ஸை கண்டுபிடிச்சாங்க. அவங்களுக்கு ஒரு டவுட், இவ்ளோ தூரத்துல இருக்கிற 2 இடத்துல எப்படி ஒரே இனம் இருக்க முடியும்? அப்பதான் யோசிச்சாங்க, ஒருவேளை இத ரெண்டையும் கனெக்ட் பண்ண ஒரு பெரிய நிலப்பாலம் இருந்திருக்குமோ அப்படின்னு. அந்த கற்பனையான பாலத்துக்கு அவங்க வெச்ச பேர் தான் இலமூரியா. இப்போ பாருங்க, இலமூரியாவோட மொத்த லைஃப் சைக்கிளையும் 1864ல பிலிப்ஸ் கிளேட்டன் ஒருத்தர் இதை ஒரு சயின்டிஃபிக் தியரியா கொண்டு வராரு. ஆனா 20ஆம் நூற்றாண்டுல பிளேட் டெக்டானிக்ஸ்னு ஒரு தியரி வந்ததும் இந்த மாதிரி ஒரு நிலப்பாலம் தேவையே இல்லைன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. சோ சயின்ஸ் இந்த ஐடியாவை டிராப் பண்ணிடுச்சு. ஆனா கதை இதோட முடியல. சயின்ஸ் விட்ட இடத்த சில மாயாவாதிகள் புடிச்சுக்கிட்டாங்க. அதுக்கு ஒரு புது கற்பனையான உருவத்தை கொடுத்துட்டாங்க. இந்த கதையில 3 முக்கியமான ஆளுங்க இருக்காங்க. ஸ்க்லேட்டர் ஒரு விஞ்ஞானியா ஒரு கேள்வியை கேட்டாரு. பிளவாட்ஸ்கி ஒரு ஆன்மீகவாதியா அதுக்கு ஒரு கற்பனையான பதில சொன்னாங்க. ஆனா கடைசியில பிளேட் டெக்டானிக்ஸ் அப்படிங்கிற உண்மையான அறிவியல் தான் இந்த முழு மர்மத்துக்கும் சரியான ஆதாரத்தோட ஒரு விளக்கத்தை கொடுத்துச்சு. இங்கதான் அந்த ட்விஸ்டே நடக்குது. ஒரு சிம்பிளான சயின்ஸ் கேள்வி எப்படி ராட்சசர்கள் வாழ்ந்த ஆன்மீக பூமின்னு ஒரு பயங்கரமான கற்பனை கதையா மாறுச்சு பாத்தீங்களா? இதுதான் அறிவியலுக்கும் கட்டுக்கதைக்கும் இருக்கிற அந்த முக்கியமான வித்தியாசம். சோ லெமூரியாவோட கதை இதோட முடியுது. ஒரு காலத்துல புதைப்படிவங்களை விளக்க வந்த ஒரு நல்ல ஐடியா தான். ஆனா புதுசா உறுதியான ஆதாரங்கள் வந்தப்போ அது சரித்திரத்துல ஒரு சுவாரஸ்யமான கட்டுக்கதையா மட்டும் நின்னுடுச்சு. ஆனா ஒரு நிமிஷம் நில்லுங்க. இழந்த கண்டங்கள் பத்தின எல்லா கதையுமே கட்டுக்கதையா? கண்டிப்பா இல்ல. நாம இப்ப பார்க்க போறது கற்பனையெல்லாம் தூக்கி சாப்பிடுற ஒரு நிஜ கதை. நம்ம கண்ணு முன்னாடியே அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையான கண்டத்தோட கதை. இளமூரியாங்கிற கற்பனை உலகத்திலிருந்து வெளியே வந்து இப்போ சிலாந்தியாங்கிற நிஜமான உலகத்துக்குள்ள போலாம். இது எந்த மந்திரமும் இல்ல, மாயமோ இல்ல. பல வருஷ உழைப்பு, அறிவியல் ஆராய்ச்சி, மறுக்கவே முடியாத ஆதாரங்கள், இதையெல்லாம் வச்சு கண்டுபிடிச்ச நம்ம உலகத்தோட 8வது கண்டம். இந்த நம்பரை பாருங்க, 94%. ஆமா, பசிபிக் கடலுக்கு அடியில மூழ்கி இருக்கிற சிலாந்தியாவோட அளவு இதுதான். அதோட சின்ன சின்ன துண்டுகள் மட்டும்தான் இன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச நியூசிலாந்து, நியூ கலிடோனியா தீவுகளா தண்ணிக்கு மேல தெரியுது. பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி கோண்டுவானான்னு ஒரு சூப்பர் கான்டினென்ட் இருந்துச்சு. அதுல இருந்து ஒரு பெரிய நிலப்பரப்பு உடைஞ்சு தனியா போச்சு. அப்புறம் மெதுவா கடலுக்குள்ள மூழ்கி இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சிடுச்சு. அந்த உண்மையான ஒளிஞ்சிட்டு இருக்கிற கண்டம் தான் சிலாந்தியா, இல்லனா அதோட மாவோரி பெயர் திருவாமாவி. சரி, ஒரு நிமிஷம், எதை வேணும்னாலும் கண்டம்னு சொல்லிட முடியுமா? அதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. சுத்தி இருக்கிற கடல் தரையை விட உயரமா இருக்கணும், பலவிதமான பாறைகள் இருக்கணும், அதோட மேலோட தடிமனா இருக்கணும், அப்புறம் அது ஒரு பெரிய தெளிவான நிலப்பரப்பா இருக்கணும். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா 94% தண்ணிக்கு அடியில இருந்தாலும் சிலாந்தியா இந்த எல்லா கண்டிஷனையும் பக்காவா பூர்த்தி பண்ணுது. இங்க பாருங்க, இது ஒரு முக்கியமான ப்ரூஃப். சாதாரணமா கடல் தரை சுமார் 7 கிலோமீட்டர் தடிமன் தான் இருக்கும். ஆனா சிலாந்தியாவோட தடிமன் கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர், அதாவது 3 மடங்கு அதிகம். இது மத்த கண்டங்களை விட கொஞ்சம் மெல்லிசா இருந்தாலும் இது கண்டிப்பா ஒரு கடல் தரை கிடையாது. இது ஒரு கண்டங்கிறதுக்கு இது ஒரு சாலிட் எவிடன்ஸ். இந்த பெரிய கண்டுபிடிப்பெல்லாம் ஒரே நாள்ல நடக்கல. இதுக்கு பின்னால பல வருஷம் உழைப்பு இருக்கு. சயின்டிஸ்ட் கடலுக்கு அடியிலிருந்து பாறை சாம்பிள்ஸ் எடுத்தாங்க, சேட்டலைட் டேட்டாவை வச்சு மேப் போட்டாங்க, நில அதிர்வு மூலமா அதோட தடிமன் அளந்தாங்க. இப்படி ஒவ்வொரு ஆதாரமா சேகரிச்சு ஃபைனலா 2017ல தான் ஆமா சிலாந்தியா நம்ம பூமியோட 8வது கண்டம் அன்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாங்க. சரி, இப்ப நம்ம பார்த்த இந்த 2 கதைகளையும் ஒன்னா வச்சு பார்க்கலாம். ஒன்னு கற்பனையில உருவானது, இன்னொன்னு ஆதாரத்துல உருவானது. இந்த கம்பாரிசன் நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிக் கொடுக்க போகுது. இந்த 2 கதைகளோட மொத்த சாராம்சமும் இங்க இருக்கு. ஒரு பக்கம் இளமுரியா எந்த ஆதாரமும் இல்லாம ஒரு பழைய கருதுகோளை மட்டும் வச்சு உருவான ஒரு கட்டுக்கதை. இன்னொரு பக்கம் சிலாந்தியா பாறை மாதிரிகள், மேலோட்டின் தடிமண், ஈர்ப்பு வரைபடங்கள்னு ஏகப்பட்ட ஆதாரங்களோட நிக்கிற ஒரு அறிவியல் உண்மை. இதுதான் கற்பனைக்கும் நிஜத்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த மெல்லிய கோடு.
சயின்ஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இதுதான். அது தன்னைத்தானே சரி பண்ணிக்கும். எந்த ஐடியாவா இருந்தாலும் அதை ஆதாரங்களோட மோதி பார்க்கணும். எது பெஸ்ட்டோ அதுதான் ஜெயிக்கும். லிமூரியாங்கிற ஐடியா தோத்து போனதும் சிலாந்தியாங்கிற உண்மை ஜெயிச்சதும் இந்த அறிவியல் முறைக்கு ஒரு சூப்பரான உதாரணம். சரி, இதெல்லாம் தெரிஞ்சு என்ன ஆகப் போகுது? இது வெறும் ஒரு சுவாரஸ்யமான கதை மட்டும்தானா? இல்ல, இது நமக்கு சில ஆழமான உண்மைகளை புரிய வைக்குது. அப்போ இந்த கதையிலேருந்து நம்ம கத்துக்கிட்டது என்ன? 1, சயின்ஸ் நம்ம உலகத்தை பத்தின புரிதலை எப்பவும் அப்டேட் பண்ணிட்டே இருக்கும். 2, சில சமயம் உண்மையான அறிவியல் கேள்விகள் கூட பெரிய கட்டுக்கதைகளுக்கு காரணமா அமையலாம். 3, ரொம்ப முக்கியமா, நாம வாழ்ற இந்த பூமியில இன்னும் கண்டுபிடிக்கப்படாத எத்தனையோ ரகசியங்கள் இருக்கு. கடைசியா, கற்பனைக்கும் உண்மைக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் ஆதாரம். ஆதாரம் மட்டும்தான். சோ இந்த கேள்வியோட இந்த பகுதியை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம கடலுக்கு அடியில ஒரு முழு கண்டத்தையே கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ நாளைக்கு நம்ம கால் அடியில இந்த கடல் அலைகளுக்கு அந்த பக்கம் இன்னும் என்னென்ன ஆச்சரியங்கள் நமக்காக காத்துட்டு இருக்கு யோசிச்சு பாருங்க.